அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை இறுதி நிலவரங்களின்படி அனுர குமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருவதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இந்த முறை வழமைக்கு மாறாக மும்முனை போட்டி ஜனாதிபதி தேர்தலில் கடுமையான ஒரு போட்டியாக காணப்பட்டது. குறிப்பாக இலங்கை ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் மூன்றாவது தேசிய மக்கள் சக்தியான அனுர குமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் மும்முனை போட்டி பரவலாக பேசப்பட்ட நிலையில் இந்த போட்டியில் அனுர குமார திசாநாயக்க தற்போது அதிகளவான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்த கோத்தாபாய ராஜபக்ஷவின் அரசு 3 ஆண்டுகளில் ஆட்சியை பறிகொடுத்தது. வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியால் வெகுண்டெழுந்த இலங்கை மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். இதன் எதிரொலியாக கோத்தாபாய நாட்டை விட்டு தப்பியோடினார். இந்த சூழ்நிலையில் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவு பெறும் சூழ்நிலையில் இலங்கையில் புதிய அதிபரை தெரிவு செய்ய செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்று 9வது அதிபருக்கான தேர்தல் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல மாவட்டங்களில் முன்னிலை வகித்து வரும் அனுர குமார திசாநாயக்க இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. காசாவில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் கடந்த ஒரு வருட கால பகுதியில் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலில் காசாவில் உள்ள 41,000க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 16,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைய தினம் காசாவில் உள்ள செய்டவுன் என்ற பகுதியில் உள்ள இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 42 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுமக்கள் தங்கியிருக்கும் அகதிகள் பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் உலக மனித உரிமைகள் அமையமும் கண்டனங்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் மீண்டும் அகதிகளாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருக்கும் பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 22 பேர் உயிரிழந்துள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே இரவில் ரஷ்யா மீது ஏவப்பட்ட 100 உக்ரைன் ட்ரோன்களை தாம் இடைமறித்து அளித்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த பல மாதங்களாகவே மோதல் நிலவி வருகின்றது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் ஒரே இரவில் 101 உக்ரைன் ட்ரோன்களை இடைமறித்தளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி பிரான்ஸ்க் பிராந்தியத்தில் 53, கிராஸ்னோடர் பகுதியில் 18 மற்றும் கலுகா, டெவர், பெல்கரேட், சிமோனசக், குர்ஸ்க் ஆகிய பிராந்தியங்கள், அசோவ் கடலுக்கு அருகில் பல ட்ரோன்கள் உட்பட ஏறக்குறைய 101 ட்ரோன்களை தாக்கி அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே கிராஸ்னோடர் பிராந்தியத்தின் டிகோட்ஸ்க் மாவட்டத்தில் 2 ட்ரோன்கள் விழுந்ததால் ஏற்பட்ட தீ காரணமாக ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய எரிசக்தி வசதிகள், ட்ரோன் தயாரிப்பு பட்டறைகள் மற்றும் பணியாளர்கள், ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களின் இருப்பிடங்கள் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு உயர் துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் உக்ரைன் இராணுவத்திற்கு பேரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரே நகரில் உள்ள வில்மிங்டனில் நடைபெற்று வருகின்றது. குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார். பிலடெல்வியா விமான நிலையத்தில் இறங்கிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அங்கு கூடியிருந்த இந்திய வம்சாவளியினருடன் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். மேலும் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார். அப்போது அதிபர் ஜோ பைடன் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது என குறிப்பிட்டார். இந்நிலையில் குவாட் மாநாட்டில் பங்கேற்க வந்த ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி அல்போன்ஸ் ஆகியோரை அதிபர் ஜோ பைடன் உற்சாகமாக வரவேற்றார். அதன்பின் குவாட் அமைப்பினருடைய செயற்பாடுகள், பசிபிக் இந்தோ பிராந்தியத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மொன்றியாலில் பள்ளிவாசல் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 3 படுகாயமடைந்துள்ளார்கள். தென்மேற்கு மொன்றியாலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 24 வயதான நபர் ஒருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. 50 வயது மதிக்கத்தக்க 3 பேர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்லாமிய பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிர்ச்சியும் கவலையும் வெளியிட்டுள்ளார். இத்தாக்குதல் சம்பவத்திற்கான காரணங்கள் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கெனடிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ட்ரம்புடன் மீண்டும் விவாதம் நடத்த தான் விரும்புவதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. பல்வேறு விவகாரங்களில் இருவருக்கும் இடையில் அனல் பறக்கும் விவாதம் நடந்தது. இந்த விவாதத்தில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயல்பட்டதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. இதனையடுத்து மீண்டும் விவாதம் நடத்த ட்ரம்புக்கு கமலா ஹாரிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் தான் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த நிலையில் மெக்சிகனில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய கமலா ஹாரிஸ், ட்ரம்புடன் மீண்டும் விவாதம் நடத்த விரும்புகின்றேன், அதற்கான முயற்சிகளை நான் எடுத்து வருகின்றேன், ஆனால் அவர் மறுத்து வருவதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் முகமாக ஹிஸ்புல்லா 2 மணி நேரத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட் ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இதன் காரணமாக இஸ்ரேலின் இராணுவ முகாம்கள் மற்றும் உளவு கட்டளை மையங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பேஜார் தாக்குதலில் உயர்மட்ட இராணுவ தளபதி கொல்லப்பட்ட பின்னர் சிறப்பு ரத்வான் படையணியின் தளபதிகளும் இஸ்ரேலிய இராணுவத்தின் விமான தாக்குதலில் பெய்ரூட் பகுதியில் கொல்லப்பட்டார்கள். இந்நிலையில் வடக்கு இஸ்ரேலுக்குள் 100கணக்கான ஏவுகணைகளை சரமாரியாக ஹிஸ்புல்லா ஏவியதில் பல இடங்கள் தீப்பற்றி எரிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு கியாஸ் சோம்னோ, கலிலி பிற நகரங்களிலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த ராக்கெட் தாக்குதல் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து சமீபத்தில் நடந்த வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் கொலைக்கு மிக கடுமையான பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் என ஏற்கனவே ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் முனையில் ஹிஸ்புல்லாக்களுடன் மிக பெரும் மோதலை இஸ்ரேல் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் காசாவில் இருக்கும் பல படையணிகளும் இராணுவ சாதனங்களும் காசாவிலிருந்து வடக்கு இஸ்ரேல் எல்லைக்கு மாற்றப்பட்டுள்ளன. லெபனானுக்குள் எந்நேரமும் ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கும் இந்த சூழ்நிலையில் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீதான தாக்குதலை ஹமாஸின் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் காசாவில் இருக்கும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து அல்ஜாசின் 105 மற்றும் ஆர்ட்லரி ஷெல் வீச்சு போன்ற ஆயுதங்களை வைத்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய மெர்காவா டேங்கிகள் 2 சேதமாக்கப்பட்டதாகவும் கவச வாகனம் 1 பகுதியளவில் சேதமாக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் காரணமாக 4க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.